2 பிள்ளைகளை நெல்வளா கங்கையில் வீசிவிட்டு தப்பிச் சென்ற ஒருவரை கைது செய்வதற்கு போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த பிள்ளைகளை ராணுவ அதிகாரிகள் சிலர் உயிருடன் மீட்டெடுத்துள்ளனர். இது மாத்தறை நெல்வளா கங்கை. மாத்தறை நகரினூடாக பாயும் நெல்வளா கங்கை பாலத்திற்கு அருகில் வந்த தந்தை ஒருவர் 2 பிள்ளைகளையும் கங்கையில் வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளார். Ani podi kau tu kan? Ayo. இதன்போது இந்த பிள்ளைகளை உயிருடன் மீட்பதற்கு அருகில் இருந்த 3வது கெமுனு ஹேவா படையணியின் உறுப்பினர்கள் சிலர் முயற்சிகளை மேற்கொண்டனர். காப்பாற்றப்பட்ட பிள்ளைகள் இருவரும் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காப்பாற்றப்பட்ட 2 பிள்ளைகளும் தற்போது மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் 2 மற்றும் 4 வயது பிள்ளைகள் என போலீசார் தெரிவித்தனர். பிள்ளைகளிடம் பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய பெற்றோருக்கிடையில் முன்தினம் முருகல் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் ரத்மலை சீவலிகமவில் உள்ள வீட்டை போலீசார் சோதனையிட்டு உள்ளனர். அங்கிருந்த தாயாரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை இந்த தம்பதியினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் ஒன்று தொடர்பில் கடந்த 21ஆம் தேதி திக்வெல்லை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு அழைக்கப்பட்டிருந்ததோடு 2 பிள்ளைகளையும் குடும்ப உறவினர் வீடொன்றில் விட்டுவிட்டு வருவதாக மனைவியிடம் கூறிவிட்டு பிள்ளைகளை தந்தை அழைத்துச் சென்றுள்ளார். இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் இவ்வாறு பிள்ளைகளை வீசுவது மிகவும் பாரதூரமான செயல். யாருக்கேனும் தனது பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்றால் அவர்களை போலீசில் உள்ள சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திடம் ஒப்படையுங்கள். இலங்கையின் சட்டப்படி இவ்வாறான செயற்பாடுகளுக்கு 20 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும். බන්ධනාගාරගත කිරීමකින් දඬුවම් කිරීමට හැකියාවක් තියෙනවා.